இரண்டாவது மாதத்தின் முதலாவது நாளிலே தேவனை ஆராதிக்க வந்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. दावसुमान से नमस्कार करें नावाओ सिवदना उमान सिंह नामें मां आशीर्वाद करना उमान से आशीर्वाद करने से हालेलुया मार मंदम मप्पु मंदारो मार कमर हालेलुया हालेलुया कहते நல்லவராக இருக்கிறார். ஆமென். நானுமே தேவன் தாமே அவரோடு கூட இருக்கிறதான அவருடைய பிள்ளைகளை அழைத்து வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நோக்கமாக இருக்கிறார். அங்கே பேச முடியும். Hallelujah. Hallelujah. இரண்டாவது மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். निकम्या होता है यात्रा निकम्या में विसिपुने विसिपहा 23வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹalleluya ஹalleluya සිංහලෙන් නුඹලාගේ දේව ස්වාමීන් වහන්සේට මෙහි කරන්න. උන්වහන්සේ නුඹේ භෝජනයට නුඹේ වස්ත්‍රයට ආශිර්වාද කරනසේක. මම නුඹ මාර්ගයෙන් රෝග ඉවත් කරන්නෙමි. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே கேட்ட ஆண்டவரே வார்த்தை தந்து ஒரு சில நாளிலே பலகீனம் உண்டானது. මේ වශයෙන් දීලා දවස් දෙකකින් වගේ සනීපලා அதுக்கு மத்தியில் எப்படி ஆண்டவரே ඒ මැදියේ කොහොමද பலகீனத்தோடு எப்படி உமக்கு ஊழியம் செய்கிறது, எப்படி இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறது? සනීපලது කොහොමද දේශනා කරන්නේ? நான் பேசுகிறேனாங்க அதுக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். කතා කරන අපි ඒ අනුව අපි ඉන්නවා. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு வீட்டு கூட்டம் நடந்தது. සිකුරාදා ගෙදර යාත්‍රාවක් அங்க போய் பாட்டு பாடும்போது என் பிள்ளைங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு தொட்ட நல்லா இருந்துச்சு. அதாவது இழுக்கடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி. ஆனாலும் கூட இந்த நாளிலே கர்த்தருடைய சுகம் பலனும் அவருடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சில நேரம் இந்த சரீரத்தில் வருகிறதான பலகீனங்கள் நம்மை முடக்கி போடும். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி முடக்கி போடுகிறவர், நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்திலே கர்த்தர் 3 காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். முதலாவது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நாங்கள் சேவகம் செய்ய வேண்டும். நாங்கள் கர்த்தரை நாங்கள் சேவிக்க வேண்டும். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த ஜனங்கள் எதை செய்கிறார்கள் எனக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தருக்கே ஊழியம் செய்வோம். ஊழியம் என்கிறது பிரசங்கம் பண்ணுறது ஊழியமே கிடையாது. அரசியல்வாதிகளும் பேசுகிறார்கள், மேடை பேச்சாளர்களும் பேசுகிறார்கள், வேதிகாவை நாயக்கதாக பட்டிமன்றத்தில் உள்ளவங்க பேசுறாங்க. இதை காட்டிலும் சிறப்பாக அவர்கள் பேசுவார்கள். ஆனால் பிரசங்கம் பண்ணுகிறது ஒரு ஊழியம் கிடையாது. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் முழுவதும் சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சுவிசேஷம் அறிவித்து நான் உங்களுக்கு போதித்ததை அவர்களும் கை கொள்ளும்படியாய் போதிங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு எதை கை கொள்ளும்படியாய் இந்த வேதத்திலே போதித்திருக்கிறாரோ
කරන්න මේ වචනේ அதை කියන්නේ நாங்கள் கடைபிடித்து மற்றவர்களும் கடைபிடிக்கும்படியாக போதிக்கிறது அது ஊழியம். ඒවා දැනගෙන අනිත් අයට කියලා දෙන එක සේවයක්. அதை கடைபிடிக்காதபடிக்கு பேசுகிறது அது அது சாத்தியமாகாது. ඒ අනුව ජීවත් වෙන්නේ නැතුව කතා කරන එක ඒක වෙන්න නැති දෙයක්. அப்ப முதலாவது நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். පළවෙනි හැම වාතාවරණයකම අපි දෙවියන් වහන්සේට සේවය කරන්න. ஜீவன் இருந்தால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ජීවනයේ තියෙනවා නම් දෙවියන් වහන්සේට සේවය කරන්න. இந்த காய்ச்சல், இருமல், தடுமல், தொண்டை கரகரப்பு இதெல்லாம் நம்மளை முடக்கி போட முடியாது. මේ උණ කැස්සීම අපි රොක් කරන්න බෑ. நேற்று முதல் நாள் தான் மனைவிக்கெல்லாம் தெரியும். நேற்று சிஸ்டர்லாம் பார்த்துருக்கலாம். ஒண்ணுமே செய்ய முடியாது, பேசக்கூட முடியாது. ඊ දවසේ මොකුත් කරගන්න බෑ, කතා කරන්නත් බෑ. ஆனால் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு, இந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் மத்தியில பிரசங்கிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். නමුත් අද දවසේ දෙවියන් වහන්සේගේ වචනේ බලය දේශනා කරනවා. இந்த பலவீனத்தின் மத்தியிலே நாங்கள் கர்த்தர் ஊழியம் செய்யும் பொழுது මේ ලෙඩ රෝගී මැදිය අපි දෙවියන් වහන්සේට சේවය කරනවා. ஆண்டு கேட்டேன், ஏன் ஆண்டவரே අන්‍යව දෙවියන් நல்ல ஒரு වහන්සේ வசனத்தை கொடுத்து என்ன හොඳ பலவீனப்படுத்தினீங்க? වචනේ දීලා මට මේව සනික නැතිව அப்ப ගියා. ஆண்டவர் எனக்கு சொன்னதான ஒரு சரளமான ஒரு காரியம். මොකද දෙවියන් වහන්සේ මට කියපු සුළු දෙයක්. அது இன்னைக்கு காலையில ஒரு காரு தூக்கும் பொழுது சரி மனுஷனாகும். கேரள தான கொட்ட செம குழப்பாடுதான். அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த சரியை குறித்து வைத்து ஆண்டவர் ஒரு சிறிய காரியத்தை சொன்னார். ඒ සෙම දීලා දෙවියන් වහන්සේ දෙයක් මට කියලා. சரி இல்லாதவங்க யாருமே கிடையாது. සෙම නැතුව කිසි කෙනෙක් ஆனால் அந்த சரி வந்து வெள்ளையா தான் இருக்கும். නමුත් ඒ සෙම තියෙන සුළු පාට. காலப்போக்கிலே அது அப்படியே அது மனுஷனாய் மாறி, කල්යන්න ඒක කා පාට பச்சையாய் மாறி, කොළ පාටට වෙනවා. கருப்பாய் மாறி, කළු පාටට වෙනවා. கடைசியில வந்து அது ரத்தமாய் வெளியே வரும். අන්තිමට ලේ විදියට ඒක එළියට එනවා. நேசம் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ඇටිම ඇරගන්නවා. ஆனால் அந்த லெவலுக்கு வந்த பிறகு நிமோனியா, டைஃபாய்டு இப்படியான காரியங்கள் வரும். ඒ වගේ තත්ත්වයට ආවම මේ වගේ ලෙඩ රෝග හැදෙනවා. அப்ப இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவமானது. මේ වගේම තමයි මිනිස්සුගේ ජීවිතේ அந்த பாவத்தின் ஆரம்ப நாட்களிலேயே நாங்கள் அதை கழுவி தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாய் நம்மை சரிப்படுத்திக் கொள்வோமானால், ඒ පව මුල් කාලේදී අපි සුද්ධ කරලා ඉවත් කරගත්තා. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு இருக்கு. ඊට පස්සේ මේ ප්‍රශ්න අපිට එන්නේ නැහැ. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து வருகிற, நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை கேட்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? මම ජීවිතයේ සිද්ධ වුණු හැම දෙයකම මම දෙවියන් காய்ச்சல் வந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ආත්මික කාරණා වුණා. முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் அனுமதிக்க மாட்டார். වුණාවත් ඒකට කාරණාවක් තියෙනවා. ஒரு பண்டைய காலத்தில் ஒரு கதை உண்டு. පරණ කාලේ කතාවක්. என்னன்னு சொன்னா, ஒரு காட்டு வழிய ராஜா மந்திரி எல்லாமே போயிட்டு இருக்கிறான். කැලේ මැදේ රජායි മന്ത്രിවරුන් යනවා. போயிட்டு இருக்கும் பொழுது போன வழி திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியல. යන ගමන් ආපහු වෙන්නේ ඒගොල්ලෝ ගානේ නැහැ. அப்ப சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லாத நேரத்துல மரத்துல ஒரு பழத்தை பறிச்சு சீவி எல்லாரும் சாப்பிடும் பொழுது ராஜாவை எடுத்து வெட்டி சாப்பிடுறாரு. ඒ කන්න මොකුත් නැති නිසා ගායි දියන පළතුරු වල කපලා කරනවා. அது சீவி சாப்பிடும் பொழுது திடீர்னு ராஜாட கையில ஒரு சின்ன காயம் ஏற்படுது. ඒ පළතුරු කපද්දී රජාගේ අතේ පොඩි තුවාලයක් සිදුවුණා. அப்ப மந்திரி சொன்னாரா, எல்லாம் நன்மைக்கு. එතකොට മന്ത്രി තුමා කියවන හැම දෙයක්ම හොඳයි. ராஜா டென்ஷன் ஆயிட்டாரு. රජා කලබල கையில காயம் பட்டிருக்கு, எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றான். අතේ තුවාල වෙලා තියෙන මෙයා ඔක්කොම இதுதான் மந்திரியினுடைய தரமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. මේකද മന്ത്രിවරයෙක් ඉන්න හැටි කියලා එයා කලබල. சரி அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் பொழுது வருகிற வழி தெரியாம காட்டுவாசிகளுக்கு மத்தியில அவர் சிக்கிட்டார். තව පොඩි දුරක් යද්දි කැලෑවේ ඉන්න අය දෙකේ ඒගොල්ලෝ ආවා. அன்று காட்டுவாசிகள் ஒரு கொண்டாட்டம். එදාට කැලේ ඉන්න අයගේ උත්සවයක්. அந்த கொண்டாட்டத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய தேவர்களுக்கு அவர்கள் பலி செலுத்த வேண்டும். ඒ උත්සවයේ ඒගොල්ලෝගේ දෙවිවරුන්ට පූජාවක් කරන්න. பலி செலுத்தணும்னு சொல்லி ஆள் தேடிட்டு இருக்கிறான். පූජාවක් කරන්න මිනිස්සෙක්ව அப்பதான் இந்த சேனையே உள்ள போய் மாட்டுது. එතකොට මේ සේනාව ගිහිල්ලා ආවුනේ. ராஜா, மந்திரி, அதோட கூட இன்னொரு அவருடைய சேனை தளபதி 3 பேர். රජායි මන්ත්‍රීතුමායි ඒ සේනාවේ அதாவது நாடு எப்படி இருக்குது, காடு எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குன்றது அவங்க மாறுவேஷத்துல போய் அதை பார்க்க போயிருக்கிற அந்த நேரத்துல தான் இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. ඒ රට කොහොමද කැලෑව කොහොමද කියලා බලන්න ඒගොල්ලෝ ගිහිල්ලා ආවුනේ. அப்ப இந்த 3 பேரை பார்த்தோம்னா காட்டுவாசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். මේ තුන්දෙනාම දැක්කම මේ කැලෑවේ ඉන්න අයට ගොඩක් நம்ம சாமிக்கு பலி செலுத்துகிறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு අපේ දෙවියන්ට පූජාවක් කරන්න එක්කෙනෙක්. அப்படின்னு ஆரம்பத்துல பாடின அந்த கோஷங்கள் இன்னும் அதிகரித்து அவர் சந்தோஷமாய் ஆரவாரம் விடுகிறார்கள். තවත් සතුටින් ගීති සිංහල කියලා ඒගොල්ලෝ. அதுக்கு பிறகு 3 பேரை பிடிச்சு கட்டியாச்சு. ඊට පස්සේ තුන්දෙනාම අල්ලලා அதுக்கு பிறகு அவருடைய பிரதான
அவரு தலைவர் வந்து சொல்றாரு, அந்த பூசாரி வந்து சொல்லுகிறார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரையும் பலி செலுத்த முடியாது. தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது அவங்களுக்கு சட்டத்தில் எந்த விதமான பழுதும் இல்லாமல் இருக்க வேண்டும். அவருடைய சரீரத்தில் எந்த ஒரு காயங்கள் இருக்கக்கூடாது, தழும்புகள் இருக்கக்கூடாது. அதாவது அந்த மேல அவருடைய சரீரம் மெழுகை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. படை தளபதிக்கு எப்படியுமே காயங்கள் இருக்கும், மந்திரிக்கும் இருக்கும், ராஜாவுக்கு அநேகமான நேரங்களில் இருக்காது. ஏன்னா அவர் படை தலைவர்களை அனுப்பிட்டு அவருடைய மாளிகையிலிருந்து அவர் யுத்தத்தை ரசிக்கிறவர் தான் ராஜா. அதுபோலதான் தாவீது தன்னுடைய சேனைகளை அனுப்பி மேல இருந்து ரசிக்க போய் தான் அவர் பாவத்திலே விழுந்தார். அந்த நேரத்தில் அவர்களை சோதித்து பார்க்கும் பொழுது ராஜாவுடைய சரீரத்தில் மாத்திரம் எந்த விதமான ஒரு தழுப்பும் இருக்கவில்லை. அப்ப இவர் தான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு பலி செலுத்த போகும் பொழுது அதுல இருக்கு ஒரு ஆள் கண்டுட்டாரு, கையில ஒரு பேண்டேஜ் போட்டுருக்காங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல இவரையும் கொடுக்க முடியாது, கையில் ஒரு காயம் இருக்கு. அப்பதான் ராஜாவுக்கு வீரே அப்பதான் மந்திரியை பார்த்து சொன்னது முதலாம் போயிடுச்சு. எல்லாம் நன்மை, எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் தான். நமக்கு விலை இனங்கள் இருக்கலாம், சுமை இனங்கள் இருக்கலாம், பற்றாக்குறைகள் இருக்கலாம், தனிமை இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை தாண்டி நாங்கள் தேவனை சேவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உட்கார்ந்து செய்வீங்க, போஜனையாய் வதுராய் மாற்ற ஆசீர்வாதம். நாங்கள் கர்த்தர் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு. நேற்றைய தினத்தில் இந்த காரியங்களை நான் இரவு நாள் சபையில பகிர்ந்து கொண்டேன். என்னென்னு சொன்னால், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒருவர், அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. என்னை முதலாவது முறையாக பல வருஷங்களுக்கு முன்னால் மலேசியாவுக்கு இன்விடேஷன் அனுப்பி எடுத்தவர். அவர் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்துவார். நடத்தும் பொழுது அது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 தேசங்களில் இருந்து வருவார்கள். ஆனால் அதிலே வருகிறவர்களை சரியாய் குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி அவருடைய அழைப்பு என்னது, அவர்கள் செய்ய வேண்டியது என்னது, அவர்கள் போகிற பாதை சரியா தப்ப காண்பிக்கிறார்கள் ஒரு தேவ மனுஷன். நேற்றைய தினத்தில் திடீர்னு அவர் ஒரு ஷார்ட் மெசேஜ் பார்க்கக்கூடியதா இருந்தது. அந்த மெசேஜ் அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், உலகம் முழுவதும் அவருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறார். அப்ப ஒரு பாஸ்டர் அவருக்கு போன் பண்ணி சொன்னாராம், டேட் இப்படியான ஒரு சூழ்நிலையில நான் போய் கொண்டிருக்கிறேன், நான் வெளியிலே போய் ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும், அதற்கு பணம் இல்லை. உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் தானே, எனக்கு கொஞ்சம் பணம் சேர்த்தாங்க அல்லது யாருக்காவது சொல்லுங்க ஊழியர்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் ஜெபித்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அதே போல இன்னும் ஒரு ஊழியக்காரர், அவரும் ஒரு ஊழியக்காரர் தான், பாஸ்டர். அவரும் போன் பண்ணி சொல்லியிருக்கிறார், நான் பிள்ளைகளுடைய என்னது அநாதை விடுதி வைத்து நடத்துகிறேன், பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை பராமரிக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவும் கஷ்டமா இருக்கிறது. இப்பொழுது அந்த அவர்களை வைத்து பராமரிக்கிற வீட்டை அந்த வீட்டு சொந்தக்காரர்கள் கேட்டுவிட்டார்கள். இப்பொழுது நான் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன், ஊழியத்தை செய்ய எனக்கு முடியாமல் போகிறது, எனவே அதை எனக்கு உதவி செய்கிறேன். அப்புறம் இவர் 2 பேர்கிட்டையும் கேட்ட ஒரே காரியம், இந்த உங்க பிளான், உங்க ஊழியங்கள் குட் பிளான்ஸா அல்லது காட்ஸ் பிளானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊழியம் நல்லது, கிராமத்துல போய் ஒரு கட்டடம் கட்டி ஊழியம் செய்கிறது
நல்லது. ගමක ගිහිල්ලා ගොඩනැගිල්ලක් பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை வைத்து பராமரிக்கிறது நல்லது. දෙමාපියන් නැති ළමයි විදියට இதெல்லாம் බලන්න. வேதம் சொல்லி அங்கீகரித்த ஊழியர்கள். හැම එකම වචනේ ஆனால் இந்த ஊழியர்கள் கர்த்தர் சொன்னதா அல்லது நாமாய் செய்கிறதா என்பதுதான் கேள்வி. නමුත් මේ සේවාව දෙවියන් වහන්සේ කිව්වද නැත්නම් අපිම කරනවද කියන එක තමයි ප්‍රශ්නේ. ஹalleluya. இந்த வாரத்துக்கு நம்ம ஊழியம் මේ සතියේ අපිට සේවය තියෙනවා. இன்னைக்கும் சமைத்து கொடுக்கணும். අදත් උයලා දෙන්න ඕනේ. எங்கேயும் நமக்கு உதவி கிடையாது. කොහෙන්වත් උදව් වෙන්නේ නැහැ. அன்னைக்கு போன வாரத்துல திடீர்னு ரொம்ப நாளைக்கு பிறகு எஸ்ட்ரோம் பேசினான். ගිය සතියේ ඇස්ට්‍රෝමය කතා කරලා ගොඩක් දවස් තුනක් பேசி சொன்னார் பாஸ்டர் அம்மாட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க சொல்றேன். කොල් කෙලිවා අම්මට දාලා දෙන්නම් ඒක ගන්න. கர்த்தருடைய ஊழியம். දෙවියන් වහන්සේගේ සේවාව. ஆரையாகி போட்டு கர்த்தர் செய்யும். කාමරේ තියලා ඒක කරනවා. அந்த ஊழியத்தை கொண்டு சிறப்பா இந்த நாளிலே செய்ய முடியும். ඒ කියන අර සේවය හොඳට කරන්න පුළුවන්. எல்லாமே நம்முடைய திருச்சபையில் அப்படிதான் நடந்துச்சு. අපි සමාජ හැමදේම ஏனென்றால் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினார் என்றால் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துவார். මේ සේවාව දෙවියන් වහන්සේගේ නම් දෙවියන් වහන්සේ අපිත් அப்ப එක්ක கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது අපි දෙවියන් වහන්සේට සේවය කරනවා. கர்த்தருக்கு நாங்கள் சேவகம் பண்ணும் பொழுது දෙවියන් වහන්සේට අපි සේවය කරනවා. கர்த்தர் சொன்னபடி செய்யும் பொழுது දෙවියන් වහන්සේ කියන විදිහට අපි அவருக்கு කරනවා. என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். මගේ පෝෂණයයි වතුරයි දෙවියන් වහන්සේ அடுத்த ආශිර්වාද ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மூன்றாவது காரியம் තුන්වෙනිව දෙවියන් වහන්සේ வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று. ලෙඩ ඔයගොල්ලන්ගෙන් වයින් කරනවා කියලා දෙවියන් වහන්සේ Hallelujah. කියනවා. எனக்கு இருமல் இருந்துச்சா கூட இப்ப தெரிய மாட்டேன். මම කැස්ස දිනුනද කියලා බලන්න. அதான் நம்முடைய ஆண்டவர். ඒකයි අපි දෙවියන් වහන්සේ ஊழியத்தை செய்யாதபடி பிரசங்கம் பண்ணாதபடி பாடாதபடி எல்லா தடைகளையும் கொண்டு வரும். සේවය කරන්න බැරුව යන බාධාවන් ஆனால் තියෙනවා. அதையும் தாண்டி நாங்கள் கர்த்தருக்காய் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் நிற்பார். නමුත් ඒ තුලින් අපි දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්නකොට දෙවියන් වහන්සේ අපිට හැමදේම ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் දෙවියන් වහන්සේ කියන්නේ வியாதியை நிலக்கும். ලෙඩ ඔයාලගෙන් වයින් කරනවා. அப்பம் தண்ணீரை ஆசீர்வதி. පෝෂණයයි වතුරයි எல்லாம் ආශිර්වාද உனக்கு நடக்கணும்னா මේ සියලු දේම இருக்கிறதான சூழ்நிலையிலே நீ எனக்கு ஊழியம் செய். ඉන්න වාතාවරණය මට සේවය කරන්න. ஹalleluya. ஏன்னா ஊழியம் செய்கிறதை காட்டிய மேலான காரியம் எதுவுமே கிடையாது. සේවය කරනවට වඩා උසස් දෙයක් கஷ்டப்பட்டு 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 ஊழியம் செய்தாலும் கூட வேலை செய்தாலும் ගොඩාක් மாசத்துக்கு மாச கடைசியில் எவ்வளவு கிடைக்கும்? කොච්චර අමාරුවෙන් වැඩ කරත් මාසෙට කීයක් පඩි හම්බෙනවද? லட்சங்கள் ලක්ෂ ගාණක්. சரி ஒரு 10 லட்சம் கிடைக்கணுமே, ලක්ෂ 10ක් ලැබෙන්නේ. அவ்வளவுதான் உங்களுக்கு. එච්චරයි ලැබෙන්නේ. அதுக்கு மேல வேணும்னா நீங்க யார்கிட்டயாவது லோன் போடணும், யார்கிட்டயாவது கணக்கு எடுக்கணும். ඊට අධිකලින් ඕනත් කාගෙන් හරි ඉල්ලන්න ඕනේ. ஆனால் கர்த்தர் ஊழியம் செய்யும் අපි දෙවියන් වහන්සේ සේවය කරන්නේ. இந்த மாதம் 70,000 ரூபாய், வீட்டுக்கு 45,000 ரூபாய், பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ், தண்ணி, கரண்ட், அது இது ஊழியர்கள் எல்லாவற்றுக்கும் தேவையான அது பல லட்சங்கள் ஆகிடும். ඒ ලක්ෂ ගාණක් මේ මාසෙ වුණා. ஆனால் அத்தனையும் பரலோகம். නමුත් හැමදේම ස්වර්ග රාජ්‍ය බලනවා. அதாவது நாம் யாரை முழு நேரம் ஊழியம் செய்யும்படியா நட்பு. මම කාවත් සම්පූර්ණ කාලෙම සේවය කරන්න කියලා කියන්නේ. அது அதுக்கு அழைப்பு வேண்டும். ඒකට කැඳවීමක් ඕනේ. அதற்கு இந்த கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ඒක දෙවියන් වහන්සේ තෝරා ஆனால் நாம் இருக்கிறதான இடத்துல நாங்கள் கர்த்தர் ஊழியம் செய்யணும். නමුත් අපිට ඉන්න ස්ථානයේ අපි සේවය ஆயுள் කරනවා. வீட்டாருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். අල්ලපු ගෙදර අයට ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். ඉස්කෝලේ ඉන්න අයට සුභාරංචි කියනවා. சுதர்ஷனா கோர்ஸுக்குலாம் போயிட்டு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறான். ඇන්ටි කෝට් වල ගිහිල්ලා කට්ටිය ගෙනනවා. அப்ப நம்மால முடிந்த அளவு நம்ம ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். අපිට පුළුවන් විදිහට දෙවියන් වහන්සේට இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம். මේ තමයි දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන එකම. நாம் வெளியிலே ஊழியம் செய்தால்தான் சபைக்குள்ளே நாம் ஊழியம் අපි செய்யலாம். එළිය සේවය කරන තම සභාවේ අපිට සේවය කරන්න පුළුවන්. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ගැලවීම ලැබිච්ච අය හැමදාම සභාවට அப்ப එනවා. வெளியில ஜனங்கள் ரட்சிக்கப்படாம உள்ளுக்கு சபை நடத்த முடியாது. එළිය ජනතාව ගැලවුවේ නැත්නම් සභාව வெளியில போய் ஜனங்களை பார்த்து அவருடைய நிலைமையை நாங்கள் அறிந்து கொள்ளாத பட்சத்திலே நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. එළිය ජනතාව කොහොමද ඉන්නේ කියලා දැනගන්න නැතුව දෙවියන් වහන්සේ සේවය කරන්න බෑ. நமக்கு பரிச்சயமான ஒரு நல்ல ஒரு சகோதரர். අපිට හොඳට දන්නා වූ සහෝදරයෙක්. நான் வெளியில இருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லா தான் இருக்க மாதிரி தெரியும். අපි එළියේ ඉන්න බාගේ ඔක්කොම හොඳට වගේ තමයි පේන්නේ. ஆனால் அநேக வருஷங்களுக்கு பின்பதாக நாங்கள் சற்று நேரத்தை செலவழித்து அவரோடு பேசினோம். නම් තවුරු ගානකට පස්සේ අපි යත් එක්ක පොඩ්ඩක් කතා කරා. அவர் சொல்கிறதான காரியத்தை பார்த்து நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. එයා කියපු දේ ගැන ඉතින් අපිට පොඩ්ඩක් දුක් වුණා. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. එච්චරම එයාලගේ ජීවිතේ තියෙනවා. வெளியில பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லா தான் தெரியுது. එළියෙන් බලද්දී ඔක්කොම හොඳට පේනවා. அவங்கெல்லாம் என்ன போற அப்படி ඇන්ටි අංකල්
அப்படி வெளியில பார்த்து அதனால ஆண்டவர் சொல்ற மனுஷனும் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறான். ඒකද වෙනවාන්සේ කියන මනුෂ්‍යයන් එළියෙන් ඉන්න බලන්න. வெளியில பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கு. එළියෙන් බලද්දී ඒක හොඳයි நம்மள කියලා. பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. අපි බලද්දී තේමයි කියන්නේ. ஆனா கர்த்தர் எப்பயுமே நம்மை ராஜரீகமாக வைத்திருக்கிறார். දේවාංශ අපි හොඳට තියනවා. அதுதான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி. ඒක තමයි අපේ ஒண்ணுமே විශේෂත්වය. இல்லைன்னா யார்கிட்டையும் போய் தலை வணங்கி நிற்கும் அளவுக்கு கர்த்தர் நம்மை අපි කරන මොකුත් නැති වුණා අනිත් අය ඉස්සර ඔළුව நம்மை ராஜரீகமாக வைத்திருக்கிறார். අපි හොඳට දේවාංශ තියනවා. அவர் கஷ்டப்பட்டு குடும்பத்தை விட்டு தேசம் விட்டு தேசம் போய் தெரியாத பழக்கம் இல்லாத சாப்பாடு பழக்கம் இல்லாத மொழி இதெல்லாம் தாண்டி அவர் செய்து வேலை செய்தாதான் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். හැමදේම පවු කරලා අමාරුවෙන් වැඩ කරනකොට මොන ආශිර්වාදයෙන් ඉන්නේ. ஒரு ராத்திரி பகலா வேலை செஞ்சாதான் இந்த குடும்பம் ஓடும். අංකල් රාත්‍රියේම වැඩ කරනකොට ඒක அநேக போராட்டங்கள் பிரச்சனைக்கு மத்திய நம்ம வேலைக்கு போனால் உங்களோட முகம் கொடுத்து வந்தா அவங்களுக்கு முடியும். ඒ ප්‍රශ්න වලින් වැඩි කියොත් තමයි යාට ජීවත් වෙන්න පුළුවන්. நேத்தியா பிள்ளை கேட்டா அக்கா லோயர் ஆகுனா எப்படி ඊයේ දුවනවා ලෝයර් වෙනවා කොහොමද? தப்பே கிடையாது. මතුවේගේ වරදක් නැහැ. ஆனா லோயர் ஆனா பொய் சொல்லணும். නමුත් ලෝයර් කෙනෙක් වෙනවා බොරු ஆனா කියනවා. நீங்க பொய் சொல்லணும். නමුත් එයාට බොරු කියන්නේ නැහැ. நீதிக்கு வேலை செய்யும். எந்த නීතියට சூழ்நிலையிலும் பொய்யான காரியங்களை நாங்கள் பேசுவோம். මොන වාතාවරණයවත් අපි බොරු சரியாய் பேசினா கர்த்தர் நம்மோடு கூட. හරියට කතා කරොත් දෙවියන්වහන්සේ අපිත් සමග ඉන්නවා. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. ඒකේ දෙවියන්වහන්සේ අපේ විනිශ්චය කරනවා. அந்த சட்டம் வேற நம்ம ஆண்டவருடைய சட்டம். මේ නීතිය වෙනස් දෙවියන්වහන්සේ නීතිය වෙනස්. அந்த சட்டத்தை நம்முடைய தேவனுடைய கண்ணோக்கத்திலே நாங்கள் பார்த்த அந்த சட்டங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கொண்டு போய். ඒ නීතිය දෙවියන්වහන්සේ බලන විදිහට අපි අත්පත් කරගත්තු அப்ப දෙවියන්වහන්සේ. அதே போல நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் வைத்து நாங்கள் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ඒ වගේම අපි කරන හැමදේම දෙවියන්වහන්සේ තුලින් කරන දෙවියන්වහන්සේ අපිට யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நிக்மியாமின் மாணவி விசிகாய், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றில் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? දෙවියන්වහන්සේ මොනවද කියන්නේ? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க. දෙවියන්වහන්සේ ආණ්ඩුව හොඳට අහන්න. எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். හැමෝම දෙවියන්වහන්සේ ගන්න අහන්න. எத்தனை பேர் கவனமாய் கேட்கிறோம்? කී දෙනෙක් හොඳට අහනවද? எத்தனை பேர் கேட்கிறோம்? கவனமாய் கேட்டா ප්‍රවේශයෙන් යවුවොත් ஒரு ஆள் எழுப்பி வருஷம் போறதை நாங்க பார்க்க மாட்டோம். එක්කෙනෙක් වොෂ්රූම් එකට යන එක අපි බලන්න. யாராவது உள்ள வர்றதை பார்க்க மாட்டோம். කවුරුහරි අතුරු දෙන එක අපි බලන්න. அது நமக்கு தெரியாது. ඒක අපිට දන්නේ නැහැ. ஏன் சொன்னா அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளோடு கூட ஒன்றிட்டு போய் ඇයි කිව්වොත් ඒ ක්ෂණයම අපි கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாங்கள் கேட்கிறோம். දෙවියන්වහන්සේ මොනවද කියන්නේ කියලා අපි අහනවා. அப்ப அதனால ஆண்டவர் சொல்ற கவனமாய் கேட்ட அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தார். ඒක දෙවියන්වහන්සේ කියන්නේ එයා කියන එක කරලා மனுஷனுடைய பார்வைக்கு கிடையாது. හරි දේ කරොත් மனுஷனுடைய பார்வைக்கு நாங்க எதை செய்தாலும் தப்பா தான் இருக்கும். මනුෂ්‍ය බලන විදිහ අපි මොනවා කරත් වැරදි තමයි. டீ ஊத்தி கொடுக்கணும். තේ හදලා දෙන්න. கப்புல கொஞ்சம் வடிஞ்சிட்டு இப்படி கப்பை இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு කපේ පොට්ටක් කැරිලා තිබුණා தலம்ப கொடுத்தா කපේ පිරিলা நம்ம கேட்பாங்க ஸ்டோவ் கொடுங்க அப்படின்னு கேட்போம். ස්ටෝර් එකක් දෙන්නේ දින අපි ஏன்னா தலம்ப இருக்கலாம். ඒක දෙච්චේටම කොරච්චි கொடுத்தா අඩුවට දුන්නොත් ஏன் பால் இல்லையோ අයි කිරි නැත්නම් அதனால வீட்டுல சாப்பாடு கூப்பிட்டாலும் அப்படி நல்லா வந்து சாப்பிடுவாங்க. முக்குன்னு முக்குவாங்க. ගෙදර ඇවිල්ලා හොඳට කනවා. அதுக்கப்புறம் கிழங்கு வெந்து இல்லை, ඊට පස්සේ අල உப்பு உப்பு இல்லை அப்படின்னு ලුණු අඩුයි කියලා කියනවා. இதான் மனுஷனுடைய சுபாவம். මේ තමයි මනුෂ්‍යයාගේ. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர் என்ன சொல்றார் அதை கேட்டு ඒක දෙවියන්වහන්සේ කියන්නේ එයා ஆண்டவருடைய பார்வைக்கு நாங்கள் செம்மையான அதை செய்யும் பொழுது දෙවියන්වහන්සේගේ කර්මය අපි හරියට அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய நியமங்களுக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது දෙවියන්වහන්සේගේ නීතිය අපි අත්පත් කරගන්නවා. உலகத்தில் இனிமேல் மறுபடியும் வரப்போகிற எந்த ஒரு கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை விலக்கினார். මේ පොළොවේ ඉන්න උඩට රෝගී දෙවියන්වහන්සේ අපි ආරක්ෂා சிக்கன் குனியா மறுபடியும் இருக்கிறது, චිකන් ගුනියා ආයේ තියෙනවා. டெங்கு மறுபடியும் வந்திருக்கிறது, ඩෙන්ගු ආයේ இன்னும் புது வைரஸ் ஒன்று வந்திருக்கிறது, අලුතෙන් වෛරස් එකක් இதெல்லாம் வந்திருக்கிறது. මේ හැමදේම ஆனா எப்ப வந்தாலும் நம்ம கிராஸ் பண்ணி போயிடும். නම් මොන දේ ආවත් අපි පව් කරලා යනවා. என்ன கொரோனா இல்லையா? கொரோனா நமக்கு வந்து போயிருக்கலாம். කොරෝනා අපිට ඇවිල්ලා ஏன்னா ගිහින් கொரோனா வந்த நாட்டில் ஒரு நாள் கூட நான் வீட்டில் தங்கினது கிடையாது. ඒක කොරෝනා කාලේ இன்னைக்கு போலதான் காலையில கிளம்பினா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கதான் நான் வேலை. අද දවසේ වගේ තමයි උදේ ගිහින් பெட்ரோல் கிடையாது. ගිහිල්ලා යනවා. ஆனா வயிற்றுல ஒரு நாள் பெட்ரோல் குறைஞ்சது கிடையாது. බයික් එකේ පෙට්‍රල් නැතිව තියෙන්නේ.
2 நாள் கோடியில் போய் நின்றேன். දවස් දෙකක් පොළවේ හිටියා. அதுக்கு பிறகு கர்த்தரை கிருபை எப்பெல்லாம் ஒரு ஒரு பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு பெரிய அனுமதியோடு கூட 2-3 ஷெட் சொல்லியிருக்காரு. உள்ள போய் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வந்து ඊට පස්සේ වෙනවාසේ කාරණාවේ ලොකෝ කෙනෙක් කිව්වා ඕන තැනක ගිහලා ෆුල් ටැංක් ගාලා එන්න. ஒரு நாள் நம்முடைய வீட்டிலே பால் மா குறைந்து දවසක්වත් අපේ ගෙදර කීකිටි අඩුවේ නැහැ. கர்த்தர் அந்த நாட்களிலும் நேர்த்தியாக වෙනවාසේ දවසේ අපේ හරිය சபை கூடுதல் கிடையாது, සභාව පැවැත්වුණා. காணிக்கை தசமம் கிடையாது, පඩුණු නැහැ. எதுவுமே கிடையாது. කිසි දෙයක් නැහැ. அந்த நாட்களிலும் சபைக்கு நாங்கள் வாடகை கட்டியிருக்கிறோம். ඒ දවසේ අපි සභාවට කුඩිය அந்த கொரோனா நாட்களிலே ஒரே 10 நாட்கள்ல 2 வீடு மாறி இருக்கிறோம். මේ කොරෝනා දවසේ දවස් 10න් ගෙවල් දෙකක් අපි 2 வீடு மாறதுக்கு 10,000 ரூபாய் லொரிக்க மாட்டோம். දවස් දෙකක් මාළු වෙන්න ලොරියෙන් கொடுத்த அட்வான்ஸையும் ஒரு மாசம் ஒரு கூலியை கழிச்சிட்டாங்க. දීප ඇඩ්වාන්ස් එක මාසෙක லாயர் கிட்ட எழுதின டாக்குமெண்ட் கேன்சல் பண்றதுக்கு அதுக்கு இன்னொரு ලායගේ ඩොකියුමන්ට් එක කැන්සල් කරන්න ඒකට වෙන දාස්. நான் பிள்ளைங்க சொல்லுவாங்க நீ கடையில் சாப்பிட்டா ஒன் கெட் ஒன் பை ஒன் என்னது buy one get one. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் போட்டிருப்பாங்க. அப்ப எப்படியாவது வித்தான்னு இருக்குது அப்படின்னு ஓகே சாப்பிடுவோம். கர்த்தர் அப்படி நடக்குது. එහෙම දෙවියන්වත් අපි සමග හිටියේ. அந்த நாட்களிலும் எந்த ஒரு வியாதிப்படுத்தங்களோ பலகீனங்களோ இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ඒ දවස්වල කිසි ලෙඩ රෝගයක් එන්නේ නැද්ද දෙවියන්වත්? அதுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம் நான் கர்த்தரை சார்ந்தவன். ඒකට එකම හේතුව අපි දෙවියන්වත් දිහා බලන நான் ජීවිතය. உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லுவேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. දෙවියන්වන්සේ පමණක් බලන්න. எந்த ஒரு வியாதியும் வருத்தங்களும் இருந்தாலும் அது ஒண்ணுமே செய்யும். කිසි ලෙඩ රෝගයක් ඔයගොල්ලන්ට එන්නේ නැහැ. உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தின் முதல் பகுதி. டியூட்ரானமி திவித்திய கதா 6 පළවෙනි කොටස. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து. දෙවියන්වන්සේ බය වෙලා යාට පමණක් கர்த்தருக்கு නමස්කාර பயந்து நாங்கள் கர்த்தரை ஆராதனை செய்வோம். දෙවියන්වන්සේ බය වෙලා නමස්කාර කරනවා. மனுஷருக்காய் அல்ல, මනුෂ්‍යයන්ට නෙමෙයි. மனுஷரை பிரியப்படுத்த முடியாது. මනුෂ්‍යයන්ව කැමති කරනවා. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்வோம். දෙවියන්වන්සේ බය නමස්කාර කරනවා. அவருக்கு நாங்கள் அப்படியாய் ஆராதனை செய்யும் பொழுது අපි ඒක දෙවියන්වන්සේ නමස්කාර உபாகமம் 28வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். දිවිතිය කතාව 28 5 අපි බලනවා. பை ஹை அன்பரமா உன் கூடையும் மார்க் புசைக்கிற ஒரு தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் ඒ කූඩේ மார்க் புசைக்கிற ஒரு தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிடி என்ன செய்யும் பிடி பனையில அந்த மாஜின ஆசீர்வாத அடுத்தது நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட. ඔයාලා එද්දිත් ආශිර්වාදය ලබා ගන්න යද්දිත් ආශිර්වාදය. யாருக்கு விருப்பம் நான் வரும்போதும் ஆசீர்வாதமா இருக்கணும், போகும்போதும் ஆசீர்வாதமா இருக்கணும்? කාටද කැමති මම එද්දිත් යද්දිත් ආශිර්වාදයක් වෙන්න ඕනේ කියනවා. ஒருத்தர் பயன் பண்ணியோ ඒකෙනෙක් කරන්නේ නැද්ද? நான் வந்தாலும் ஆசீர்வாதம், මම ආවොත් ආශිර්වාදය. நான் போனாலும் මම ஆசீர்வாதம். ගියත් ආශිර්වාදය. போய்ட்டாண்டா சாமி ගියදී அப்படி நாம நினைப்போம். එහෙම අපි ஆனா හිතනවා. போகும்போதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். නමුත් යද්දිත් දෙවියන්වන්සේ අපි ආශිර්වාද කරනවා. வந்துட்டாண்டா சாமி, ආවා. ஆனா கர்த்தர் வந்தாலும் நம்மை ஆசீர்வாதம். නමුත් ආවොත් දෙවියන්වන්සේ ආශිර්වාද நாம பார்த்து சொல்றோம் யா வந்துட்டாங்களா, අපි බලලා டீ கொடுக்கணுமா, මේගොල්ලෝ எத்தனை மணிக்கு போவாங்களோ தெரியல, ඊයේ ඇයිද දන්නේ නැහැ. சாப்பாடுக்கு தான் போவாங்களோ தெரியல அப்படின்னு நாம யோசிப்போம். කියලා අපි හිතනවා. ஆனால் கர்த்தர் நாங்க வந்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். නමුත් ආවත් ආශිර්වාද කරනවා. நீங்க பூஜை பார்த்துட்டு ஒண்ணுமே கிடைக்காது போல வா கிளம்பிடலாம் அப்படின்னு போனா வெளியில போகும்போது யாராவது வாங்க வாங்க பிரதர் அப்படின்னு போயிட்டு ஃபேமிலி செஃப்ல கூட்டிட்டு போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க பாருங்க. මූණ බලලා එළියට ගිහිල්ලා එයාදී එළියෙන් කවුරු හරි කියලා இதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். මේකේ දෙවියන්වන්සේ අපි ආශිර්වාද எனவே කරනවා. அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்படி ඒ දෙවියන්වන්සේ අපි இந்த ආශිර්වාද மாதம் நம்ம மீது விருப்பமுள்ளவராய் මේ මාසයේ දෙවියන්වන්සේ අපි ආශිර්වාද ஒரே ஒரு කරනවා. காரியம் செய், එකම දෙයක් கர்த்தர் කරනවා. ஊழியம் செய்யுங்க. දෙවියන්වන්සේ සේවය அப்பமும் கண்ணீரையும் ஆசீர்வதிப்பாங்க. அவருடைய பூசையை மதுரை இந்த மாதம் கிடையாது, දෙවියන්වන්සේ வருஷம் முழுவதும் ஆயுசு நாள் முழுவதும் எந்த வியாதி வருத்தமும் வராதபடிக்கு கர்த்தர் உங்களை මේ ජීවිතේ කාලේ පුරාම කිසි ලෙඩ රෝග එන්නේ නැතුව දෙවියන්වන්සේ ආශිර්වාද කරනවා. ஹalleluya. ஜெபம். අපි යන්න. நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் சொல்றேன். இந்த நாளிலே உம்முடைய ஆராதனைக்கு வந்து நான் உடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்கிறேன். தேவன் ஊழியம் செய்யட்டும்,
தேவனால் அவருடைய அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த ஒரு வியாதி வருத்தங்களும் மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய இரத்தம் அவருடைய பாதுகாப்பு. ஒவ்வொருடைய கை பிரயாசங்களை ஆசீர்வதி, ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வதி, உடைய படிப்பையும் ஆசீர்வதி. இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதி. உடைய நாம மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சபையிலும் குடும்பத்திலும் மகிமைப்படும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். தேவ கருத்துக்குள்ள போவது ஆண்டவரை நாங்கள் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம், போகையிலும் ஆஸ்வதிக்கப்படும்படி கர்த்தர் இந்த மாதத்தின் 28 நாட்களும் 28 நாட்களும் கரம் பிடித்து நடத்துகிறோம். கிருபையின் கருத்துக்களை பிரார்த்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என் ஆத்துமாவே